இதுதான் கோட்டு போட்ட முதலமைச்சர். அதே போன்று பேட்டுக்காரையில் வெறும் சட்டையுடன் சுற்றி வந்தார், தலைமை செயலகத்தை சுற்றி பார்த்தார், கார் ரேசர் போல வாகனத்தை காரினை இயக்கி பணியாளரிடம் ஒப்படைத்தார் போன்ற பல்வேறு முதல்வர் விஜயினுடைய ஒவ்வொரு செயல்களும் தற்போது பெரும் பேசு பொருளாக மாறி வருகிறது, சமூக வலைதளங்களே பேசப்பட்டு வருகிறது. ஆனால் தொடர்ந்து விஜய் மீது வைக்கப்படும் ஒரு குற்றச்சாட்டு விமர்சனம் என்னவென்றால், அவர் செய்தியாளர்களை சந்திப்பதே இல்லை, எந்த ஊடகத்திலும் பேச மாட்டேன் என்கிறார், அவருடைய செய்கைகள் எல்லாம் ஒரு ஊடகமாக இருக்கிறது என்ற வகையிலே தொடர்ந்து விமர்சனம் வைக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது சமூக வலைதளங்களில் அவருடைய தீவிர ரசிகர்கள், வெறியர்கள் என்றே கூறலாம், அவர்களை அந்த அளவுக்கு தீவிரமாக விஜய் என்ன செய்தாலும் அவர்களை பாராட்டக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர்கள். எனவே அத்தகையோர் தற்போது விஜய்க்கு ஒரு புதிய ஆலோசனை வைத்திருக்கிறார்கள். புதிய ஆலோசனை என்னவென்றால், மக்களை நேரடியாக ஊடகங்கள் மூலமாக சந்தித்தால் தேவையற்ற குழப்பங்கள் வரும். எனவே நேரடியாக மக்களை நீங்கள் சந்தியுங்கள். பிரதமர் மோடி மன் கி பாத் என்ற வகையிலே, மனதின் குரல் என்ற வகையிலே ஒரு நிகழ்ச்சியை மாதந்தோறும் நடத்துகிறார். பல ஆண்டுகளாக அவரும் செய்தியாளரை பெரிதாக சந்திப்பதில்லை. அதனால் மக்களிடம் இது போன்று மன் கி பாத் நிகழ்ச்சியின் மூலமாக தொடர்ந்து அரசு தொலைக்காட்சியின் மூலமாக சந்தித்து வருகிறார், மக்களுடன் பேசி வருகிறார். அந்த வகையில் விஜயும் ஒரு புதிய பாணியிலே அவர் மாதந்தோறும் சந்திக்கிறார். பிரதமர் நமது முதலமைச்சர் வாரந்தோறும் சந்திக்க வேண்டும். அதிலே இந்த வாரம் என்னென்ன சாதனைகள் செய்தோம், அடுத்த வாரங்கள் என்னென்ன திட்டங்களை செய்ய போகிறோம், மக்கள் குறைகள் மற்றும் தீர்வுகள், புதிய யோசனைகள் என நேரடியாக மக்களுடன் நீங்கள் உரையாடலாம். 10 நிமிடம் நீங்கள் பேசுங்கள், 10 நிமிடம் மக்களுடன் 1-to-1 ரியாக்ஷன் போல நீங்கள் பேசலாம். ஒவ்வொரு வாரமும் இது இடம்பெற்றால் சிறப்பாக இருக்கும். நான் பேசுவேன், நீங்கள் கேளுங்கள் என்ற வகையிலே, நம்ம தமிழகம் முன்னேறும் என்ற வகையிலே நீங்கள் பேசலாம் என்ற வகையிலே, அந்த மனதின் குரல் பாணியிலே விஜய் ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். இதன் மூலமாக மக்களை அவர் நெருங்க முடியும், மக்கள் நேரடியாக சந்திக்க முடியும். ஊடகங்களால் சந்திப்பு, செய்தியாளர் கேள்விகளை பதில் சொல்வது போன்றவற்றெல்லாம் தவிர்த்து விடலாம். இது நேரடியாக நாம் பேசுவோம், விஜய் பேசட்டும், நாங்கள் கேட்போம், தமிழகம் ஜெயிக்கும் என்ற வகையிலே அவர்கள் அந்த சமூக வலைதளங்களில் தொடர்ந்து விஜய்க்கு ஆதரவாக இந்த கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள். எனவே விஜயும் இந்த யோசனை குறித்து தனக்கு நெருங்கிய சகாக்களிடம், அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி, அதே போன்று தனக்கு நெருங்கிய சகாக்களிடம் எல்லாம் பேசியிருக்கிறார். அவர்களும் இது எளிதாக இருக்கும், மக்களை நீங்கள் நேரடியாக சந்திக்கிற வகையில இருக்கும், மக்களும் ரசிப்பார்கள். பிரதமர் மோடி இதை வெற்றிகரமாக செய்து வருகிறார் பல ஆண்டுகளாக, இதை நீங்களும் செய்யலாம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஊரிலிருந்து 2 பேரை பேச வைத்து அவருடன் நேரடியாக உரையாடும் போது மக்களுடன் நேரடியாக நீங்கள் பேசுவது போல இருக்கும் என்ற வகையிலே இந்த யோசனை சரியாக இருக்கிறது என கூறியிருக்கிறார்கள். விஜயும் இந்த யோசனைக்கு ஓகே சொல்லியிருக்கிறாராம். எனவே விரைவில் முதலமைச்சர் விஜய் மக்களிடம் நேரடியாக வாரந்தோறும் மனதின் குரல் என்ற பிரதமரின் பாணியிலே ஏதோ ஒரு பெயர் மட்டும் இன்னும் உறுதியாகவில்லை, அந்த வகையில் வாரந்தோறும் தமிழக மக்களுடன் பேச போகிறார் விஜய். அதிலே அரசினுடைய சாதனைகள், அடுத்த வாரம் என்ன செய்ய போகிறோம், சட்டம் ஒழுங்கு தொடர்பாக மக்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் என பல புதிய யோசனைகளை வரவேற்று அவர்களை செம்மைப்படுத்துவது, அதே போன்று சிலரை பாராட்டுவது என்ற பல்வேறு வகையான நடவடிக்கைகள் எல்லாம் அதிலே இருக்க போகிறது. பகுதியாக அது இருக்கும் என்ற வகையில கூறுகிறார்கள். ஒரு 15 to 20 நிமிட நிகழ்ச்சியாக இது இருக்கும் என்ற வகையில் திட்டமிடப்பட்டு வருகிறதா. விரைவில் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும். எனவே அந்த வகையில் என்றால் அவர் மீது தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டே இருக்கிறது, செய்தியாளர்களை சந்திக்க மாட்டேன் என்கிறார். இப்போ கூட நீங்கள் பாத்தீங்கன்னா விஜய் கடைசியாக பேசியது என்றால் அந்த பதவி பிரமாணத்தின் போது ஒரு பிரச்சனை, ஒரு உரை நிகழ்த்தினார். அதற்கு பின் விஜய் இன்னும் மக்களிடம் பேசவே இல்லை. எனவே விஜயினுடைய இந்த சந்திப்பின் மூலமாக மக்களை அவர் வாரந்தோறும் சந்திக்க முடியும், இது மக்களும் வரவேற்பார்கள் என்ற வகையிலே ஒரு யோசனை தெரிவிக்கப்பட்டதற்கு விஜயும் ஓகே சொல்லியிருக்கிறாராம். முடிந்தவரை அடுத்த ஜூன் மாத தொடக்கத்திலிருந்தே இந்த அறிவிப்பு, பட்ஜெட் கூட்டத்தை ஆரம்பிக்கும் பொழுதே இந்த அறிவிப்பும் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே முதலமைச்சர் விஜயின் அடுத்த நகர்வு மக்களை நேரடியாக சந்திப்பது, அதுவும் தானே அரசு ஊடகம் மூலமாகவே சந்தித்து பேசுவதற்கு ஒரு திட்டமிட்டிருக்கிறார். இது எப்படி போகிறது என்பது அடுத்தடுத்த நாட்களில் நமக்கு முழுமையாக தெரிய வரும் நேயர்களே.